நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். அது உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வாதாரம் ஆட்டதாக இருக்கும். ஒரு வாரம் ஒரு மாதம் முழுவதும் அதாவது என் காரில் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கார் சர்வீஸ் விடுவேன். 5,000 கிலோமீட்டர் வரும்போதே ஐயா நீலாங்கன்னு கால் பண்ணுவாங்க, சார் சர்வீஸ் சார் ஏங்க இன்னும் 10,000 கிலோமீட்டர் ஓலைங்க சொல்லுவேன். காரு போயிட்டு சர்வீஸ் போயிட்டு வந்தவொடனே எப்படி தான் இருக்கான், புது கார் இருக்கிற மாதிரியா இருக்கும். பைக் அப்படி தான், சர்வீஸ் விட்டு வந்தோன்னா கிளச் பிளேட் என்ன பண்ணுவான், சரி பண்ணுவான், பிரேக்கை சரி பண்ணுவான், கழுவி கொடுப்பான், ஆயில் சேஞ்ச் பண்ணுவான். அவ்வளோ ஓட்டத்துக்கு அருமையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தேவைகள், அநேக மனிதர்களை கண்டு சோர்ந்து போயிட்டு தூண்டு போயிட்டு போல்டு கைண்டு ஆயில் இல்லாமல் வறண்டு போய் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை ஆவியானதாமே உங்களை சர்வீஸ் பண்ணி அனுப்புவாராக, உங்களை புதுப்பித்து அனுப்புவாராக, மீண்டும் உற்சாகம் பண்ணி அனுப்புவாராக, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவாராக. அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரும். ஏதோ நான் சபைக்கு வரேங்க, ஏதோ நான் பெற்றுக்கொண்டுங்க, ஏன்னா போகலாம் பாஸ்ட்டு கால் பண்ணி கேட்பாருங்க, கிடையாதுங்க. உங்களை சர்வீஸ் பண்ணும்படியாக, உங்களை புதுப்பிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக உங்களுடைய எண்ணத்தையும் யோசனைகளை மாற்றி உங்களால் இயலாத முடியாத காரியத்தை உங்களால் முடியும் என்று ஆண்டவர் வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலை உண்டு.